ஹாய், நான் உங்கள் மங்களூர்காரன். வெல்கம் டு அனதர் எபிசோட். இந்த எபிசோடில் என்னோட நண்பர்கள் மற்றும் அவங்க கூட பண்ண சேட்டைகள் இதை பற்றி பேசலான்னு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொருத்தர் ஃப்ரெண்ட்ஸுமே மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களை விடையும் ஏதாவது ஒரு வகையில் வித்தியாசமாக இருப்பாங்க. நமக்குன்னே வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் இருப்பாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்டகரியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே தான் எனக்கும். ஆனால் அதில் சில பேர் ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க. நம்மளோட கதை எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போயிலேருந்து நம்ம கூடவே இருந்திருப்பாங்க. நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம டெவலப் ஆகிருப்போம், க்ரோத் ஆகிருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம். அவங்களும் அது கூடவே நம்மளை மாதிரியே நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அப்படி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கு. அப்படி அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை. விருப்பம்தான், ஆனால் ஃபார் த ப்ரைவேசிஸ் அது வேணான்னு சொல்லிட்டு. எனக்கு நல்ல ஞாபகம், 7 வயசுலேருந்து நான் அவர் கூட ஃப்ரெண்டாக இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ யோசிச்சு பார்த்தா 30 வருஷம் ஆயிடுச்சு. 30 வருஷம் தாண்டிருச்சு. இப்போ அவர் வெளிநாட்டில் இருக்க. அப்படி அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுகிறப்போ ரீசெண்ட் டைமில் பேசுகிறப்போ உங்க கூட பேசினா ஊருக்கு வந்த மாதிரியே இருக்கல அப்படின்னு சொல்ல. அப்படி நாங்கள் மோஸ்ட்லி இந்த தென்காசி சைடில் இந்த நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் ஏலம் தான் யூஸ் பண்ணுவோம். அது நாட் த டிமீனிங்லாம் கிடையாது, அந்த சவுண்ட்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ என் ஃப்ரெண்டே வச்சுக்கோங்களேன், இப்போ நான் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட பேசிகிட்டே இருக்காரு. எதையோ என்னை கன்சோல் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. இல்லை இப்படி தான் இருக்கும், நீ பார்த்துக்கோ, வச்சுக்கோ, கொஞ்சம் நீ தான் இது பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுன்றப்போ நான் அந்த கான்வர்சேஷனில் இல்லாமல் எங்கேயாவது ஜோன் அவுட் ஆகுறேன், நம்மளோட வருத்தத்தில் ஜோன் அவுட் ஆகுறேன்னா அப்படி இந்த வேர்டு மோஸ்ட்லி சினிமாஸில் திருநெல்வேலிக்காரங்கன்னா அப்படி காட்டுற ஏழை வேற மாதிரி இருக்கும். பட் இந்த அப்படின்றதுக்குல இது இந்த அந்த வேர்டில் ஒரு அழுத்தம் இருக்கும். அந்த அழுத்தம் இருக்கும்போது டக்குன்னு ஒரு அட்டென்ஷன் இருக்கும். அட்டென்ஷன் கிடைக்கும் அந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப உரிமையான வேர்டு. இது மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிற ஃபாதர் அண்ட் சன் இருக்காங்களா, அவங்க அந்த மாதிரி பேசுவாங்க. தவிர மற்றபடி வெளியில் இது ரொம்ப பார்க்க முடியாது இந்த வேர்டு. ஸோ என்கிட்ட அந்த மாதிரி பேசக்கூடிய சில உரிமையானவர்களில் இவர் ரொம்ப முக்கியமான ஆள். சரிங்களா? இப்போ எதுக்கு சொல்ல வரேன், ஏன் இதெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னா, சம்பவம் இருக்குது. ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா, எஸ்பெஷலி வெளியில் போகிறதுல நான் இல்லாமல் மேக்ஸிமம் எங்கேயும் வெளியே போக மாட்டான். ஏன்னா அதுக்கு காரணம் இருக்குது. நாங்கள் ஸ்கூலில் இருந்தே ஒன்றா இருக்கோம்னு சொன்னோம்ல, தலைவருக்கு எப்போலாம் ஸ்கூலை கட்டடிக்கணும்னு தோணுதோ, எஸ்பெஷலி ஸ்கூலை கட்டடிக்கிறதுனா ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறது கிடையாது, ஸ்கூலில் இருந்து வெளியில் போகிறது. வயிறு வலிக்கும்பா, சின்ன பையன் தானே, விட முடியாதுல்ல. அப்போ என்னையை கூப்பிடுவாங்க, அவங்க வீடு தெரியுமா அப்பா உனக்கு அப்படிம்பாங்க. தெரியும். அப்போ அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வரணும். ஸ்கூல் எங்கள் வீட்டு பக்கத்தில், அதனால் எங்கள் வீடு, எங்களை பற்றின எல்லா டீட்டெயிலுமே ஸ்கூலுக்கு தெரியும். ரொம்ப சின்ன ஸ்கூலு தான் அது. ஸோ இப்போ இவனை கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்துடுவியா? விட்டு வந்துடுறேன். இப்போ நான் கூப்பிட்டு போனேன் வீட்டுக்கு, கூப்பிட்டு போய் விட்டுட்டு வரணும். அங்கே வயிறு வலியும் இருக்காது, கண்ணு வலியும் இருக்காது. வீட்டுக்கு போயிடணும். என்னப்பா வயிறு வலிச்சிருச்சா, நீ அவனுக்கு காவலா அப்படிம்பாங்க அவங்க அம்மா. அதே மாதிரி அவங்க வீட்டில் அடுப்பாங்கிற வரைக்கும் போகக்கூடிய ஒரே ஆள் நான் தான் இன்னை வரைக்குமே. யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி அவங்க அம்மா இல்லை, ஆனாலும் இன்னைக்கு வரைக்குமே இன்னைக்கு நான் அப்புறம் நானும் அந்த அடுப்படிக்கு போகிறத விட்டுட்டேன். ஏன்னா அவங்க அங்கேயே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குமா. ஸோ அதனால் போகிறதில்ல. அது வேண்டாம், அது சோகங்கள். ஸோ அவங்க வீட்டு அடுப்பாங்கிற வரைக்கும் போகக்கூடிய ஒரே ஆள் நான் தான். அதனால் என் கூட அவன் இருக்கான்னா அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு தைரியம். இவன் நல்லா பார்த்துக்குவான் அப்படின்ற மாதிரி. எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா அவங்க அப்பா எங்கே போனாவே அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல்ல ஃபோன் எனக்கு தான் வரும். அவங்க அப்பா அவனுக்கு ஃபோன் அடிக்க மாட்டாங்க, அடித்தாலும் அவன் எடுக்க மாட்டான், பயம்.
ஸோ எனக்கு ஃபோன் வரும், எங்கே இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ என் கூட தான் இருக்கான் அப்படின்னே, சரி கூப்பிட்டு வந்துட்டு அவங்க இப்போ ரொம்ப கோவமாக இருக்காங்க. அப்போ மெதுவாக எங்கே இருக்கோமோ என்ன வேலையில் இருக்கோமோ அதை அப்படியே விட்டு ஓடி வந்துடுவோம் வீட்டுக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இது நடந்தது வந்து சம்வேர் அரவுண்ட் 2007 2008 அந்த பீரியடில். ஸோ என்கிட்ட ஃபோன் கிடையாது. அப்போ அவங்ககிட்ட ஒரு 1100 இருந்தது. எங்கள் வீட்டில் லேண்ட்லைனும் அப்போ இல்லை. ஸோ எனக்கு ஏதாவது தகவல் சொல்லணும்னா வீட்டுக்கு வந்து தான் சொல்லணும். என்ன பண்ணுவான்னா வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவான். நான் வீட்டில் பேன்னு உட்காந்துருப்பேன். வந்தானா எங்கே போகிறோம் ஏது போகிறோம்லாம் தெரியாது. வந்துருவா போவோம் அப்படின்னு கூப்பிட்ருவான். எங்கள் அம்மாவும் அவங்க கூட தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பல நேரங்களில் கோபமாக இருக்கிறப்போ வந்து எங்கேன்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் பேசிக்கலி அவன் இருந்தான்னா விட்டுருவாங்க எங்கேனாலும். அப்போ கிளம்பியாச்சு. கிளம்பி எங்களை அப்படிங்க இருள சொல்கிறேன் அப்படிங்க. சரின்னு சொல்லிட்டு வண்டி கிளம்பி எங்கள் ஊரை தாண்டி போகுது. ஒரு பெட்ரோல் பம்பில் உட்காந்து பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் சொல்கிறான், இந்த மாதிரி பிளானு குற்றாலம் போகிறோம். மாதிரி நம்ம ஃப்ரெண்டு, எங்களுக்கு இன்னொரு மியூச்சுவல் ஃப்ரெண்டு இருக்கிறான். அவன் பேரை சொல்லி அவனும் அவன் கூட 2 பேர் நாகர்கோயிலேருந்து வராங்களாம். நாகர்கோயிலில் இந்த காலேஜில் என் ஃப்ரெண்டு படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் 2 பேர் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க அங்கேருந்து வந்துகிட்டு இருக்காங்க. நாங்கள் குற்றாலத்துக்கு கிளம்பியாச்சு. அது வரைக்கும் எனக்கு குற்றாலங்கிறது தெரியாது. இப்போ இந்த ப்ரெமிசஸில் எங்களோட வண்டி என்னென்னா டிவிஎக்ஸ் மேக்ஸ் 100. இந்த ஃப்ரெண்டு தான் முன்னாடி போன கதையில் வந்து பல்சர் வாங்கின ஃப்ரெண்டு. ஓகேங்களா? ஸோ எங்ககிட்ட அந்த ஒரு மேக்ஸ் 100 இருக்குது. இந்த மேக்ஸ் 100 யாருன்னா சுசுகி மேக்ஸ் R100 இருக்குல்ல, அதுக்கு வந்து தம்பி மாதிரி. சுசுக்கிக்கும் டிவிஎஸ்க்கும் உள்ள டைஅப் கட்டானப்போ டிவிஎஸ் வந்து இந்த வண்டியை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் மேக்ஸ் 100 2 ஸ்ட்ரோக்கில் விட்டுருந்தாங்க அந்த டைமில். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ரோக் வண்டி. பர்டிகுலர்லி இந்த வண்டி அப்போ தான் சர்வீஸ் ஆகி வந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா பின்னாடி வரும். ஸோ வண்டி சர்வீஸ் ஆகி வந்திருக்கு. நாங்கள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டோம். தென்காசியில் இவங்களெல்லாம் மீட் பண்ணுறதா பிளான். தென்காசிக்கு போயிட்டோம். தென்காசியில் அவங்க 3 பேரும் வர்றாங்க 2 வண்டியில். என் ஃப்ரெண்டு வந்து எங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட் வந்து ஒரு வண்டியில் வர்றாரு, அதுவும் CD 100 தான். அப்புறம் அந்த நாகர்கோயிலேருந்து வந்த தம்பிங்க அவங்க 2 பேருமே ஒரு ப்ரௌன் கலர் CD 100 SS. வண்டி வந்து அப்படி புத்தும் புது வண்டி மாதிரி இருந்ததுங்க. ஷோரூம் கண்டிஷனில் நல்லா. அந்த CD 100 SS வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க மட்கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரோமில் இருக்கும், ஸ்டீலில் குரோமில் இருக்கும். அந்த குரோமெல்லாம் அப்படி மின்னுது வண்டி. சரிங்களா? சரின்னு பரஸ்பரம் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு வண்டி முதல்ல நேரம் எங்கே போகுதுன்னா மெயின் ஃபால்ஸுக்கு போகுது. 3 வண்டியும் மெயின் ஃபால்ஸுக்கு போய் மெயின் ஃபால்ஸில் நல்லா ஆட்டம் போட்டு குளிச்சுட்டு அங்கேருந்து 5 ஃபால்ஸுக்கு போகிற வழியில் ஒரு டீ கடையில் வண்டி நிறுத்துகிறோம். டீ கடையில் வண்டியை நிறுத்தி டீ குடிக்கிறோம். டீ குடிக்கும்போது இப்போ அந்த வந்த 2 பசங்க எங்கள் மேக்ஸ் R100 பார்த்தோன்னே, ஏன்னா மேக்ஸ் R100 வந்து ரொம்ப லைட் வெயிட்டு சூப்பராக இருக்கும் வண்டி. வண்டி செம்மையாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் வண்டியை வந்து இந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உட்காந்து CD 100 இருக்க ஃப்ரண்ட் வீலை ரைஸ் பண்ணுறான். அதுக்கு பேர் வீலி. இப்போ தான் அதுக்கு பேர்லாம் வீலின்னு எங்களுக்கு தெரியும். அப்போல்லாம் அதுக்கு பேர் முன்னாடி டயரை தூக்குறது, அவ்வளோதான். ஸோ அவன் தூக்கி காட்டுறான். நம்ம ஆள் என்கிட்ட இல்லை நம்ம வண்டியிலையும் தூக்கலை அப்படின்னாட்டான். சரின்னு போயிட்டு நானும் கிளச்சு போட்டு கிளச்சை பிடிச்சி ஃபஸ்ட்டு கியர் போட்டு ஆக்சிலேட்டரை கொடுத்து தூக்குறேன். வண்டி எழும்பவில்லை. ஏன்னா சர்வீஸ் ஆகி வந்திருக்கு, எனக்கு கிளச்சு கைக்கு வாட்டமாக கிடைக்கல. அப்போ தூரப்போலாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டு அவன் வந்து உட்காந்து அவனும் அதே மாதிரி இது பண்ணுறான். வாட்டம் அமையலை, கிளச்சில் டியூனிங்கில் பிரச்சனை. ஓகேங்களா? சரின்ட்டு இப்போ வந்து என் ஃப்ரெண்டுக்கு மூஞ்சி வந்து அப்படி லைட்டாக சொருங்கிடுச்சு. பாய்ஸ் ஆர் பீயிங் பாய்ஸ். ஓகேங்களா? ஸோ சோகங்கள். அப்போ என்ன பண்ணுறோம், டப்புன்னு முடிச்சுட்டு நாங்கள் 5 ஃபால்ஸ் போகிறோம். இப்போ இவ்வளோ நேரம் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போனது நான். இப்போ சாவியை கூட்டல அப்படின்னு சொல்லிட்டு எங்கால் ஸ்டார்ட் பண்ணி வண்டி கிளம்புனா வண்டி 60 போகுது 70 போகுது. எங்கே மெயின் ஃபால்ஸ்லேருந்து 5 ஃபால்ஸில் ஒரே ஒரு சிங்கிள் ரோடு தான். இந்த இடத்துல இந்த மெயின் ஃபால்ஸுக்கும் 5 ஃபால்ஸுக்கு இடத்து போகிற வழியில் ஒரு பெண்டு ஒன்று இருக்குது. உங்களுக்கு எக்ஸாக்டாக இப்போவும் இருக்குது, அந்த இடம் அப்படியே தான் இருக்குது, எந்த மாற்றமும் கிடையாது.
லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அறிவித்திருக்கோயில் இருக்கும், வேதாத்ரி மகரிஷியோட அவரோட அறிவித்திருக்கோயில் இருக்கும், குற்றாலத்தோட அறிவித்திருக்கோயில். அது ஏத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தோட்டம். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாம்பு மாதிரி பெண்ட் ஆகும், பெண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இது பெண்ட் ஆகும். இந்த பெண்ட் ஆகும்போது மெதுவாக போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரோடு, இந்த பெண்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடியே 2 ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். பெண்டு ஸ்டார்ட் ஆனதும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். ஆக மொத்தம் அதில் 3 ஸ்பீட் பிரேக்கர். ஓகேங்களா? இந்த ஏத்தாப்புல உள்ள தோட்டத்துக்கு வேலி போட்டிருப்பாங்க. வேலி வந்து நம்ம நார்மலாக போடுற அந்த கம்பி வேலி இருக்குல்ல, அந்த கம்பி வேலி போட்டு அங்கங்கே அந்த வேலிக்கு வந்து தூண்லாம் வச்சுருப்பாங்க. பில்லர் கல் தூண் வந்து நட்டிருப்பாங்க. இதில் இந்த முக்கில் இருக்கிற அந்த கல் தூணுக்கு மட்டும் இந்த இடத்துல என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, நல்லா 2 கல் தூணை வந்து அண்டம் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ 1 2 3 அந்த மாதிரி 3 கல் தூண் இருக்குது அதில். ஓகேங்களா? இது நாளாக ரோட்டை விட்டு கொஞ்சம் கீழே தான் இறங்கியிருந்தது. அதனால் அந்த முக்கில் ஃபுல்லாக நல்லா மண்ணெல்லாம் சேர்ந்து ஒரு ரேம்ப் மாதிரி ஃபார்மேஷனில் இருந்தது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. ஓகேங்களா? வண்டி வேகமாக வருது. நாங்கள் எப்போவுமே குற்றாலத்துக்கு போயிட்டு வர இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்பீட் பிரேக் இருக்கும். எங்களால் என்ன பண்ணிட்டான், வண்டியை ஸ்லோ பண்ணிட்டான். இவன் ஸ்லோ பண்ணதும் இந்த பின்னாடி வந்த பசங்க இருக்கானுங்கல்ல, இவனுக்கு இதான் சாக்குன்னு முந்ததுக்கு வந்துட்டானுங்க. பட் என்ன இவனுக்கு கவனிக்கலைன்னா, அங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறத கவனிக்கலை. வண்டி ஸ்பீட் பிரேக்கரில் அடிச்சிருச்சு. ஸ்பீட் பிரேக்கரில் அடித்த உடனே பின்னாடி உட்காந்துருந்த தம்பி ஒரு சைடாக இப்படி போனான். அப்படி போகையும் வண்டி ஓட்டுற தம்பிக்கு பேலன்ஸ் கிடைக்கல, வண்டி ரைட்டுக்கு போயிடுச்சு. ரைட்டில் வேலி. நான் பார்க்குறேன், இல்லை அவன் வந்து ரைட்டில் போகிறான்ல அப்படின்ற, வேலியில் முட்டை போகிறான் அப்படின்ற. இந்த பையன் பிரேக்கே பிடிக்கல. நான் இவங்ககிட்ட சொல்கிறேன், எல்லாம் அவன் முட்டை போகிறான் அப்படின்ற. அவன் அதே மாதிரி போய் அந்த வேலியில் முட்டி கண்ணா வினா நடிவிட போகுதுன்னு நினச்சா, அந்த ரேம்ப்பு மாதிரி இருக்குல்ல, அதில் வண்டி ஏறிடுச்சுங்க. ஏறி பறக்கிறானுங்க மேலே. இந்த விஷால் பறப்பா அப்படியே ஆம்பலை அது மாதிரி பறக்கிறானுங்க. நாங்கள் இப்படி சைடில் போகிறோம், இல்லை அவன் பறக்கிறான்ல அப்படின்னு சொன்னோம். அவன் மேலே இப்படி தோளில் கை வச்சு அவன் பேரை சொல்லி நான் இலே அப்படின்றேன். இங்கே போகுது, ஏரில் போகுது. அதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தென்னை மரம், அது அந்த தோப்பு வந்து தென்னந்தோப்பு. ஒரு தென்னை மரம் மட்டும் இப்படி சைடு வாக்கில் போகுது, இன்னொரு தென்னை மரத்துக்கு கிராஸாக போகுது. கரெக்டாக இந்த வண்டியோட பின்னாடி டயர் இருக்குல்ல, அது போய் அடிச்சிருச்சு. அடித்த உடனே இவங்க 2 பேரும் அப்படியே அங்கனே கீழே விழுறாங்க. வண்டி வந்து அந்த பக்கமாக விழுகுது, அடித்து தட்டி அப்படி அந்த பக்கம் விழுது. இவங்க அப்படியே கீழே விழுகிறாங்க. நல்ல வேலை அந்த தோப்பில் வந்து நல்லா நீட்டாக மண்ணெல்லாம் கிளறி விட்டுருந்ததுனால, இந்த இது தண்ணி விடுறதுக்காக வெட்டி விடுவாங்களா, அந்த மாதிரி விட்டதுனால சாஃப்டான மண். மொந்துன்னு 2 பேரும் விழுந்தாங்க. நாங்கள் வண்டியை சைடில் போட்டு இந்த பக்கம் போகணும் இல்லையா. எங்கள் நேரம் அன்றைக்கி நல்லா இருந்துச்சா என்னன்னு தெரியலை, எதிர்த்த மாதிரி 2 பேர் வந்தாங்க. இந்த 2 பேரும் வந்து என்னப்பா சரக்கா அப்படின்னு கேட்டாங்க. இந்த கான்வர்சேஷன் எல்லாமே அவங்க அப்படியே அதுக்கு அங்கே போகிற அந்த வேலியை தாண்டறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கேட்குறேன், என்னப்பா சரக்கா அப்படின்றாங்க. இல்லைண்ணே ஸ்பீடு அப்படின்னோடனே ஒரு அண்ணன் டக்குன்னு முதல்ல குதிச்சு போனார். முதல்ல குதிச்சு போய் என்ன பண்ணாருன்னா, தம்பி எந்திக்காதீங்க அப்படியே இருங்க அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவர் பல்ஸை பார்க்க, கை காலை அசைச்சு பார்க்க, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. நாங்கள் பேன்னு முழிக்கிறோம். இன்னொரு அண்ணனும் அந்த முதல்ல குதிச்ச அண்ணன்கிட்ட போய் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு நாங்கள் இங்கே 3 பேரும் சின்ன பசங்க அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கோம். அப்புறமா வந்து என்னப்பாச்சு என்னாச்சுன்னொன்னே, இல்லைன்னா வேகமாக வந்தாங்க, டக்குன்னு வண்டி பேலன்ஸ் தப்பி இந்த மாதிரி விழுந்துட்டாங்க. அவர் அங்கேருந்து வரும்போதே பார்த்துட்டார், இவன் மேலே பறந்ததெல்லாம் பார்த்துட்டார். அப்போ அந்த அண்ணன் வந்து கடையநல்லூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மேல் நர்ஸு போல். பின்னாடி அந்த அண்ணன் கூட வந்த இன்னொரு அண்ணன் வந்து கடையநல்லூரில் லோட் ஆட்டோலாம் ஓட்டுறவர் வாடகைக்காக. அப்போ சரி, ஒன்றும் பெருசாக அடிபட்ட மாதிரி தெரியல, எலும்புக்கெல்லாம் ஒன்றும் டேமேஜ் இருக்கிற மாதிரி தெரியல தம்பி, பெரிய லெவலில் அடி இல்லை அப்படின்னு சொல்லியும், இந்த அண்ணன் வந்து சரி ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லி தென்காசியில் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டுக்கு ஃபோன் பண்ணி ஆட்டோவுக்கு சொல்லிட்டாங்க வண்டியை தூக்குறதுக்காக. இப்போ அந்த பக்கமாக ஒரு வயசானவர் வர்றாரு. அவர் தான் அதோட வாட்ச்மேன் போல், அந்த நிலத்தெல்லாம் பார்க்குறவர் போல். அவர் வந்து வண்டி எப்படி தூக்க போறிய அப்படின்னு கேட்டார். என்னென்னாச்சு அப்படின்னும், வேலிக்கு இதாகிடக்கூடாது, பிறகு ஓனர் வையோ அப்படி அப்படின்னாரு. சரிண்ணாச்சு, வேலைக்கெலாம் ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதியே அப்படின்னு சொல்லி
அந்த வண்டியை நாங்களே தூக்கி 4 பேர், ஆமாம் நாங்களே தூக்கி வண்டியை எந்த பக்கம் கொண்டு வந்து நிறுத்தினோம். வண்டியில் பலன்னு இருந்த வண்டி, அது ஃப்ரண்ட் அப்படியே நசுங்கி போயிடுச்சு. அப்புறமா அதை அப்படியே ஸ்டாண்ட் போட்டு அந்த பக்கமாக கரெக்டாக ஒரு போலீஸ்காரர் வந்தார். எங்களுக்கோ பயம் தாங்கலை. 3 பேர் வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த வண்டி முன்னாடி போய் நின்று அது தெரியாத மாதிரி நின்று அப்படியே நாங்கள் ஜாலியாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அவர் ஒன்றும் போயிட்டார். ஏன்னா குற்றாலம்ல டூரிஸ்ட் அங்கங்கே நின்று பேசிக்குவாங்க, அதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம். போயிட்டார். இப்போ இந்த தம்பிக்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது. யாருக்கிட்ட? இந்த வண்டி ஓட்டின தம்பிகிட்ட ஒரு ஃபோன் இருந்தது. இந்த சம்பவத்தில் அந்த ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்தது. அதை ஆன் பண்ணால் அது பாஸ்கோடு கேட்குது, யாருக்கோ ஃபோன் பண்ணுறதுக்காக. உடனே என்ன பண்ணான்னா ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனை வாங்கி, எங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்டு ஃபோன் வாங்கி அவங்க அண்ணனுக்கு ஃபோன் அடித்து இந்த ஃபோனோட பாஸ்கோடு கேட்குறான். அவங்க அண்ணன் கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா ஃபோனை நீ எதுக்குள்ள எடுத்துகிட்டு வந்த அப்படின்ற மாதிரி அண்ணன் சத்தம் போடுறான் ஃபோன்லேயே. சரின்ட்டு இவன் ஃபோனை அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டான். ஃபோனை தூக்கிட்டு வந்ததுக்கே இவ்வளோ திட்டுறானே, அவன் வண்டி எடுத்துகிட்டு வந்து இப்படி ஆயிடுச்சு, என்ன சொல்ல போகிறானோ அப்படின்னு அவனுக்கு ஒரு டென்ஷன். அப்புறமா ஆட்டோ வந்துச்சு, ஆட்டோவில் தூக்கி வண்டியை போட்டாச்சு. வண்டி போயிடுச்சு. எங்கள் மியூச்சுவல் ஃப்ரெண்டு சொல்கிறான், நான் அவன் கூட போய் என்ன எதுங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டில் சொல்லாமல் வந்திருக்கீங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பி விட்டான். நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வர்றோம். சாப்பிடவே இல்லை. இதெல்லாம் ஆகிறதுக்கு அந்த ஐந்தானு ஒரு 2 ஆகிப்போச்சு. எப்படி சாப்பிட தோணும்? பார்த்த சம்பவம் அப்படி இல்லை. தென்காசி கிட்ட வந்துட்டோம். நாங்கள் ஆர்ச்செல்லாம் தாண்டி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் வண்டியை ஓரமாக நிறுத்தி என் ஃப்ரெண்டு கேட்குறேன், இல்லை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்றான். நான் இப்படியே அவனை பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை. என்ன செய்ய முடியும், ஆகிப்போச்சு, இனிமேல் மெதுவாக தான்ப்பா ஓட்டணும் அப்படின்றான். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வண்டியை வாங்கி ஓட்டிட்டு வீட்டுக்கே வந்துட்டோம். ஸோ அன்னையிலேருந்து நான் ஒரு பாடம் நாங்கள் 2 பேருமே கற்றுக்கிட்டோம். எந்த காரணத்தை கொண்டும் யாரையுமே ப்ரொவோக் பண்ணிடக்கூடாது அப்படின்றது. ஏன்னா அவங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க ஒரு ரைடை இல்லைன்னா இந்த மாதிரி வெளியில் போகிறத, ஒரு பசங்களாக குரூப்பாக போகிறத வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. சும்மா தெரியாத ஊரில் தெரியாத ரோட்டில் தெரியாமல் ரேஷாக இது பண்ணி ஆச்சுன்னா அன்னைக்கு பரவாயில்ல, நமக்கு ஹெல்ப் கிடைச்சது நல்ல நேரமாக பார்த்து. சப்போஸ் இதே அந்த ஹெல்ப் அன்னைக்கு கிடைக்கலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், யோசிச்சு பாருங்கள். இப்போ நினச்சா சிரிப்பாக இருக்குது, ஆனால் அன்னைக்கெல்லாம் பயங்கர பீதி. ஆமாம். ஸோ இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடில். இன்னும் நிறைய இந்த மாதிரி ஸ்டோரிஸ் இருக்குது, அடுத்தடுத்து ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. நிறையா டிஎம் பண்ணி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மங்களூர்காரன் பாட்காஸ்ட்டில் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அங்கேயுமே போய் டிஎம் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டுட்டு இந்த எபிசோடை தொடர் முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மங்களூர்காரன். பாய்.